ஹாய் ஹலோ ஃபைன்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி தமிழக வெற்றிக்கழகம் கட்சியோட அடுத்த பிரச்சாரம், அதாவது நம்ம தளபதி வந்து பார்த்தோன்னா எங்கே போக போகிறார் அப்படின்னு கேட்டால் நம்ம கரூரும் நாமக்கல் தான் பார்த்தோன்னா அடுத்து நம்ம தலைவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா போகிறாங்க. ஸோ இனி அங்கே போனதுக்கப்புறமா நம்ம தளபதி மேலே அவர்கள் மேலே பார்த்தோன்னா இனி என்னென்ன குறை சொல்ல போகிறாங்க, இவர் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பார்த்தோன்னா சுற்றிக்கிட்டு தெரியுது. ஸோ இப்போது நம்ம தளபதி அவர்கள் பார்த்தோன்னா அங்கே போயிருக்காரு, போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா அவர் பேசினதுக்கப்புறமா அவரை பற்றி என்னென்ன விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருந்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள் பார்த்தோன்னா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்ம தளபதி பேச இந்த ஒரு சைடு எதிர் சைடு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வை, இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வை அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் பார்த்தோன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி மேலே ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கோபமாக இருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இந்த டிஎம்கேயும் என்டிகே தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றிக்கழக கட்சி எப்படியாவது கட்சி விட்டு தளபதியும் அவர்களையும் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் பார்த்துப்பாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நம்ம தளபதி அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம 5 நிமிஷம் தான் நம்ம தளபதி அவர்கள் பார்த்தோன்னா பேச வராமல், ஆனால் அந்த 5 நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா பேப்பரை பார்த்து தான் பேசணுமா. அதாவது ஒரு கரூர் போகிறாரு, அந்த கரூரில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அது கூட பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதாவது மனப்படமாக கூட சொல்ல முடியாதா. ஏப்பா பரீட்சைக்கு போகிற எக்ஸாம் பார்க்காம எழுதியாகணும், அது நீ பார்த்து படித்தா என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா கேட்குறாரு. அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது அவர் பார்த்தோன்னா இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவங்களே பார்த்தோன்னா இன்னும் துண்ணு பேப்பர் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கட்சி ஆரம்பித்து நம்ம தலைவரில் பார்த்தோன்னா 2 வருஷம் பக்கமாக தான் ஆகுது. ஸோ இவர் அப்படி படிக்கிறனால என்ன தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரில. எப்போ சில விஷயங்கள் தெரியலனா பார்த்து படிக்கிறதுல என்னப்பா தப்பு, எது பண்ணாலுமே ஒரு குற்றமாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது. அதாவது என்ன சொன்னாலுமே ஒரு குறைகள் மட்டுமே தேடி கண்டுபிடிக்கிறவங்க, ஆனால் அவங்கள வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்படமாக பண்ணுறீங்க, மனப்படமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. அதாவது நாட்டுக்கு நல்லது பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நல்லது பண்ணணும், அது எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை மாதிரி கொள்கை வச்சு சில பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் எதுவுமே வேண்டாம், நான் போகிற புக்கில் இந்த காசு கொடுத்து 4 பேருக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எதுவுமே படிக்காதவங்க நல்லது பண்ணுறாங்க, படிக்காத ஆளும் நல்லது பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்லா படித்தவங்களும் தப்பு பண்ணுறாங்க, நல்லா படிக்காதவங்களும் தப்பு பண்ணுறாங்க தான். சரிங்க, அதை பார்த்தீங்கன்னா அவங்க மனசு பொறுத்து அந்த மாதிரி தான். இவர் பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னப்பா 5 நிமிஷம் பேசுகிற 5 நிமிஷம் கூட பார்த்து படிக்கணுமா, அந்த துண்டு பேப்பர் வச்சு தான் இப்படி பேசணுமா, இங்கே பண்ணிருக்கீங்களா இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி தளபதி நக்கலாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிற நக்கலோட தளபதி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பேசலை. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக தான் எங்கள் தளபதியை பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஊரில் இந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனை நீங்கள் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் எதுக்கு இது பண்ணீங்களா அது பண்ணி நாங்கள் எதுக்கு கேட்க போகிறோம் சொல்லுங்க பாப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே சரி பண்ணல. இப்போ இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கிறவங்க ஓகே, டிஎம்கே அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது கட்சி இல்லாத போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று மக்களுக்கு எதுவும் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக 15 வருஷமாக கட்சியில் இருந்தீங்களே, நீங்கள் இது வரைக்கும் மக்களுக்காக என்ன பண்ணீங்க? சும்மா பார்த்தீங்கன்னா அது அப்படி பேசணும் இப்படி பேசணும், தமிழருக்கு முன்னுரிமை அது இதுன்னு பேசுகிறீங்களே தவிர களத்தில் இறங்கி போராடணும் ஓகே. ஆனால் அந்த களத்தில் இறங்கிட்டு மக்களை போய் நேரில் சந்தித்து அவங்களுக்கு வேண்டியது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒன்றா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தாப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? ஆனால் தளபதி அவர்கள் பண்ணியிருக்காரு ஓகேவா. அவர் தகுந்த மாதிரி அவர் தெரிஞ்ச மாதிரி அவர் பண்ணுறாரு ஓகேங்களா. அப்படி சும்மா அவர் குறை சொல்கிறலே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது அவரை சொல்லியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷன்லாம் நீங்கள் கண்டிப்பாக இன்னுமே உங்கள் பேரை டேமேஜாக பண்ணிட்டு இருக்கிறீங்களே தவிர நீங்கள் உங்கள் கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே கிடையாது. நம்ம இவரை பேசுனா நம்ம கண்டிப்பாக பப்ளிசிட்டி ஆகலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நீங்கள் தளபதி அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரம் வம்பத்து கக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. நீங்கள் அரசியலை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற சில பேரை நல்லபடியாக பண்ணுங்கள். இல்லாட்டி மக்களுக்கு நேரடியாக இறங்கி போய் பணத்தை கொடுத்து, எத்தனையோ பேர் ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது பண்ணி கொடுங்க. இல்லை பணம் கூட கொடுக்க வேண்டாம், உங்கள் இதை வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். இப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா பரவாயில்ல. யாராவது ஒருத்தர் பண்ணாலுமே தப்பு சொல்கிறீங்க, பண்ணால் முட்டாலும் பேசுகிறீங்க. என்னப்பா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க எனக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. சரிங்களா, உங்களுக்கு தளபதி மேலே கோவம் அப்படின்னா
டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒன்று பேசணுங்கிறக்காக பேசக்கூடாது. கரெக்டாக பேசுகிறேன்னா கரெக்டாக பேசுங்க, ஓகேவா? நீங்கள் ஏதோ வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சம்மந்தம் இல்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. துண்டு சீட்டு வச்சு யாருங்க துண்டு சீட்டு இல்லாமல் படிக்கிறாங்க? அதை சொல்லுங்க அப்போ. எனக்கு எல்லாருமே படிக்கிறீங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தா நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்போ. அதாவது ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காதிங்க. தளபதி வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிவிட்டு வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி நீங்களே ஆகிக்காதீங்க, சரிங்களா? தயவு செஞ்சு தளபதி மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் கட்சியில் ஜெயிக்கணும்னா நீங்கள் மக்களுக்காக எதோ ஒன்று பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறத தவிர தேவையில்லாமல் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது முடியாது. அது நடக்காது, ஓகேவா? சரியா? அதாவது இப்போ தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டார், டிவிக்கே டிஎம்கே தான் அப்படின்ட்டு டேரெக்டாக வந்து பேசிட்டாரு. ஸோ இடையில நீங்கள் வந்து பார்த்தோன்னா எங்கடா இந்த என்ன இடையில பூந்துட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா காமெடி ஆகிட்டு இருக்காதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து கரூரும் நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேச போகிறாங்க, இந்த பேசுறது பேச்சு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மேலே வன்பத்து கக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து நம்ம தளபதி மாதிரி பேசி கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.